ட்ரினிட்டின்னு பேர் வச்சுக்கிட்டாலும் கவலை இல்லை. ரித்துவங்கிற பேர் இல்லையே பிரதர். பைபிள்ங்கிற பேர் கூட தான் பைபிளில் இல்லை. நாம் பயன்படுத்த வார்த்தை இருக்கு பைபிளில் 66 புக்குன்ட்டு இருக்கா, இல்லை பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்ட்டு இருக்கா? பைபிள்ன்ற வார்த்தையே பைபிளில் இல்லை. அப்புறம் பைபிளை எப்படிங்க நம்புறீங்கன்னு நம்ம கண்டிப்பாக உங்களை கேட்கணும், மறந்துடாதீங்க. பைபிள் வந்து வேதத்தில் இல்லைன்னு சொன்னார். நான் இப்போ எடுத்து இந்த வசனங்களை வந்து காமிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். வசனம் ரோமன்ஸ் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் கூறுகின்றது. இங்கே வேதம் என்ற வார்த்தை வருகிறதா? இங்கிலீஷ் வந்து ஸ்கிரிப்சர். ஆனால் வேதம் என்கின்ற வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. அடுத்ததாக ரோமன்ஸ் 11:2. தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட ஜனங்களை தள்ளிவிட்டாரோ? தள்ளிவிடவில்லையே. எலியாவை குறித்து சொன்ன இடத்தில் வேதம் என்ன சொல்லுகின்றது? இந்த வசனத்தை பாருங்கள். அப்படின்னா இங்கேயும் வேதம் என்ற வார்த்தை வருகிறது. இன்னும் நிறைய இடத்துல வருகிறது. அதை நாம் விரிவாக பார்ப்போம். வேதம் என்றால் என்னங்கிறத நம்ம பார்க்கணும்.